ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு கிரைம் ஸ்டோரி தான் பார்க்க போறோம். வாங்க ஸ்டோரிக்குள்ள போகலாம். தலைப்பு: மர்மத்தின் புள்ளி. இரவு 2:18 சென்னை அடையாறு மேம்பாலத்திற்கு அருகிலுள்ள அந்த இருண்ட சாலை. மழை பெய்து ஓய்ந்திருந்தது. தார் சாலைகள் ஒரு கருநிற பாம்பை போல மின்னின. ஒரு சத்தம். கார் இன்ஜின் குளிர்ந்து திக் திக் என அடங்கும் சத்தம். சாலையோரம் நின்றிருந்த அந்த வெள்ளை நிற செடான் கார். உள்ளே கார்த்திக், வயது 39, ஒரு கார்ப்பரேட் ஆடிட்டர். கணக்குகளில் ஒரு பைசா கூட பிசிறில்லாமல் பார்ப்பவர். ஆனால் இப்போது அவர் உடம்பில் உயிர் பிசிறு தட்டியிருந்தது. கண்கள் திறந்திருந்தன, ஆனால் பார்வையில்லை. மூச்சு நின்று போயிருந்தது. சரியாக 48 மணி நேரத்திற்கு முன்னால் நிம்ரத் லாஜிஸ்டிக்ஸ் நிறுவனத்தின் தலைமை ஆடிட்டரான கார்த்திக் ஒரு ஆபத்தான கணக்கை துரத்தி கொண்டிருந்தார். ப்ராஜெக்ட் எக்ஸ். சுமார் 450 கோடி ரூபாய் கைமாறியிருந்தது. ஆனால் அந்த பணம் எங்கே போனது? கார்த்திக் தன் மேலதிகாரி ரங்கநாதனை சந்தித்தபோது கிடைத்த பதில் அதிர்ச்சி அளித்தது. ரங்கநாதன்: கார்த்திக், நீங்க ஒரு திறமையான ஆடிட்டர். சில நேரத்துல கணக்கு பார்க்கணும், சில நேரத்துல கண்ணை மூடிக்கணும். இது பெரிய இடத்து விவகாரம், இதோட விட்டுடுங்க. ஆனா கார்த்திக் விடவில்லை. தேடினார். விடை கிடைத்தது. அந்த பணம் ஒரு அரசியல் பிரமுகரின் பினாமி நிறுவனத்திற்கு சென்றிருப்பதை ஆதாரத்துடன் கண்டுபிடித்தார். இரவு 1:30 கார்த்திக் கையில் அந்த 450 கோடி ஊழலுக்கான முழு ஆதாரமும் பென்டிரைவில் இருந்தது. அப்போதுதான் அந்த ஃபோன் கால் வந்தது. கார்த்திக், இப்போ உங்க வீட்ல உங்க மனைவியும் மகளும் தூங்கிட்டு இருக்காங்க. அந்த ஆதாரத்தை நீங்க டெலீட் பண்ணலேனா அவங்க நாளைக்கு காலை சூரியனை பார்க்க மாட்டாங்க. வண்டியை ஓரமா நிறுத்திட்டு நாங்க சொல்ற இடத்துல கையெழுத்து போட்டுட்டு கண்ணை மூடுங்க. ஒரு நிசப்தம். கார்த்திக் மிரட்டப்பட்டார். ஆனால் அவர் ஒரு புத்திசாலி. தன் குடும்பத்தை காப்பாற்ற நினைக்கையில் உண்மையும் சாகக்கூடாது என முடிவு செய்தார். அந்த பென்டிரைவை காரின் ஸ்டீரிங் கவருக்குள் மறைத்து வைத்தார். அடுத்த சில நிமிடங்களில் ஒரு ஊசி அவர் உடலில் பாய்ந்தது. இதயம் மெதுவாக துடிப்பதை நிறுத்தியது. போலீஸ் சைரன் சத்தம் தூரத்தில் கேட்கிறது. விடியற்காலை 6 மணி இருக்கும். போலீஸ் கார்த்திக்கின் உடலை கைப்பற்றியது. மன அழுத்தம் காரணமாக தற்கொலை என்று ஊழல்வாதிகள் செய்தியை பரப்பினர். ஆனால் கார்த்திக்கின் கண்கள் ஏன் திறந்திருந்தன தெரியுமா? இறக்கும் தருணத்தில் கூட அவர் காரின் டேஷ் கேமராவை ஆன் செய்து அதன் நேரடி ஒளிபரப்பை தனது நண்பரான பத்திரிகையாளருக்கு அனுப்பியிருந்தார். அவர் கண்கள் காட்டிய ஜாடை அந்த ஸ்டீரிங் கவருக்குள் இருந்த ஆதாரத்தை சுட்டிக்காட்டியது. மதியம் 12 மணி கார்த்திக் அனுப்பிய வீடியோவும் அந்த பென்டிரைவ் ஆதாரங்களும் காட்டு தீயாய் பரவின. கார்த்திக் இன்று உயிரோடு இல்லை. ஆனால் ஒரு நேர்மையான ஆடிட்டராக அவர் பார்த்த கடைசி கணக்கு அந்த ஊழல்வாதிகளின் வாழ்க்கையை சுழியமாக்கியது. அத்தியாயம் 2. காவல் நிலையம் தொடர்ச்சி. கடிகார முட்கள் டிக் டிக் என சத்தமிட இன்ஸ்பெக்டர் சௌந்தரராஜன் தன் மேஜை மீது இருந்த பேனாவை எடுத்து விரல்களுக்கிடையே சுழற்றி கொண்டிருந்தார். சௌந்தரராஜன் தனக்குள்ளே, கார்டியாக் அரெஸ்ட். 32 வயசு, தினமும் ஜிம்முக்கு போற ஒருத்தனுக்கு திடீர்னு எப்படி ஹார்ட் அட்டாக் வரும்? அதுவும் காயமே இல்லாம. அப்போது கான்ஸ்டபிள் மாணிக்கம் உள்ளே வருகிறார். சார், அந்த இறந்த சிவாவோட ஃபோன் கால் லிஸ்ட் வந்தீச்சு. கடைசியா ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வந்திருக்கு. ஆனா அந்த நம்பர் இப்போ ஸ்விட்ச் ஆஃப். சௌந்தரராஜன் நிமிர்ந்து அமர்கிறார். சௌந்தரராஜன்: அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல இன்னொன்னு கவனிச்சியா மாணிக்கம்? நோ பாய்சன்னு இருக்கு. ஆனா அவரோட கண்கள் மட்டும் ஏன் ரத்த சிவப்பா இருந்துச்சு? பயத்துல இதயம் நின்றுக்கு. ஆனா அவரை பயமுறுத்தினது எது? சிவாவின் வீடு, இரவு நேரம். சௌந்தரராஜன் மீண்டும் சம்பவ இடத்திற்கு செல்கிறார். அது ஒரு சொகுசு பங்களா. சிவா தனியாக வசித்து வந்த அறை. எங்கும் கலைந்து கிடக்கவில்லை. எல்லாம் நேர்த்தியாக இருக்கிறது. சௌந்தரராஜன் அறையின் ஜன்னலோரம் நிற்கிறார். அங்கே ஒரு சிறிய மியூசிக் பாக்ஸ் இருக்கிறது. அதை தற்செயலாக திறக்கிறார். அதிலிருந்து ஒரு மெல்லிய விசித்திரமான இசை வெளிவருகிறது. திடீரென சௌந்தரராஜனுக்கு ஏதோ பொறி தட்டுகிறது. அவர் மொபைலை எடுத்து ஒருவருக்கு கால் செய்கிறார். சௌந்தரராஜன்: ஹலோ டாக்டர் அருண், ஒரு மனுஷனோட இதய துடிப்பை சத்தத்தை வச்சு நிறுத்த முடியுமா? மறுமுனையில் டாக்டர்: முடியும் சௌந்தரராஜன். இன்ஃப்ரா சவுண்டுன்னு சொல்லுவாங்க. மனித காதுகளுக்கு கேட்காத சில அதிர்வுகள் இதயத்தை செயலிழக்க வைக்கும். ஆனா அதை செய்ய ஒரு நிபுணரால தான் முடியும். சௌந்தரராஜன் மியூசிக் பாக்ஸை உற்று பார்க்கிறார்.
அதன் அடியில் ஒரு சிறிய டிஜிட்டல் சிப் பொருத்தப்பட்டிருப்பதை அவர் கவனிக்கிறார். அவருக்கு ஒரு யோசனை தட்டுகிறது. குற்றவாளி யார்? மறுநாள் காலை காவல் நிலையத்தில் சிவாவின் பிசினஸ் பார்ட்னர் ராகவன் அமர்ந்திருக்கிறார். சௌந்தரராஜன்: ராகவன், சிவா செத்த அன்னிக்கு நீங்க எங்க இருந்தீங்க? ராகவன் பதட்டமாக: நான் பிசினஸ் விஷயமா பெங்களூர்ல இருந்தேன் சார். இதோ ஃப்ளைட் டிக்கெட். சௌந்தரராஜன் சிரித்துக்கொண்டே: டிக்கெட் இருக்கு, ஆனா உங்க போன்ல இருந்து போன அந்த இன்ஃப்ரா சவுண்ட் சிக்னல் எங்க இருந்து போச்சு தெரியுமா? சிவாவோட பெட்ரூம்ல இருந்த அந்த மியூசிக் பாக்ஸ வைஃபை மூலமா நீங்க பெங்களூர்ல இருந்தே ஆப்ரேட் பண்ணிருக்கீங்க. பயத்துல துடிச்சு அவர் சாகணும்னு பிளான் பண்ணிருக்கீங்க. ஏன்னா எந்த காயமும் இருக்காது. போலீஸ் இத தற்கொலை இல்லனா இயற்கை மரணம்னு நினைப்பாங்கன்னு கணக்கு போட்டீங்க. தப்பு கணக்கு. ராகவனின் முகம் வெளுத்து போகிறது. அவர் தப்பியோட முயல மாணிக்கம் பிடிக்கிறார். சௌந்தரராஜன் மீண்டும் அந்த ஃபைலை திறக்கிறார். கார்டியாக் அரெஸ்ட் என்ற இடத்திற்கு பக்கத்தில் சிவப்பு பேனாவால் ஹாமிசைட், கொலை என்று எழுதி கையெழுத்திடுகிறார். கடிகாரம் இன்னும் சத்தமாக துடிக்கிறது. ஆனால் இப்போது சௌந்தரராஜனின் இதய துடிப்பு அமைதியாக இருக்கிறது. அத்தியாயம் 3. குற்ற இடத்தின் மறுதேடல். சில நேரங்கள்ல கண்கள் பார்க்கறத விட, மூளை யோசிக்கிறத விட, நம்ம உள்ளுணர்வு சொல்றது தான் நிஜமா இருக்கும். சிவகுமார் மரணம் இது மாரடிப்பு இல்ல, ஒரு முறையான திட்டமிடப்பட்ட கொலை. சௌந்தரராஜன் காரின் கதவை உற்று பார்க்கிறார். கார் கதவு லாக் ஆகியிருக்கு. ஜன்னல் கண்ணாடி துடைச்சு வச்ச பளிங்கு மாதிரி இருக்கு. கைரேகை நிபுணர்கள் கூட ஒரு சின்ன தடயத்தை விட்டு வைக்கல. அந்த அளவுக்கு சுத்தம். குற்றவாளி ஒரு பெர்ஃபெக்ஷனிஸ்ட். கதவை திறந்து சௌந்தரராஜன் உள்ளே அமர்கிறார். சீட் பெல்ட்டை தொட்டு பார்க்கிறார். சீட் பெல்ட் ஏன் இவ்ளோ டைட்டா இருக்கு? சிவகுமாரோட உடம்பு வாகுக்கு இது இடுப்ப பதம் பார்த்திருக்கணுமே. அவர் ஏன் இத தளர்வு செய்யாம அப்படியே உட்கார்ந்திருந்தார்? இல்ல யாராவது அவரை உட்கார வச்சாங்களா? சௌந்தரராஜன் கண்களை மூடுகிறார். கேமரா அவரது மூக்கின் நுனிக்கு அருகில் செல்கிறது. அவர் மெதுவாக மூச்சை இழுக்கிறார். மெதுவா, இன்னும் மெதுவா. காத்துக்குள்ள கலந்திருக்கிற ரகசியத்தை நிகர்ந்து பாரு சௌந்தர். இங்கே ஒரு வாசனை இருக்கு. இது ஹாஸ்பிட்டல் வாசனை இல்ல, யாரையும் மயக்க வைக்கிற குளோரோஃபார்ம் வாசனையும் இல்ல. இது வேற. அவர் ஆழமாக மூச்சை இழுக்கும்போது பழைய நினைவுகள் போல ஒரு தோட்டம் மற்றும் மழையின் காட்சிகள் ஒரு நொடி வந்து மறைகின்றன. கிடைச்சிருச்சு. காய்ந்த சருகு, நனைஞ்ச செம்மண் வாசனை. ஏசி காருக்குள்ள இந்த மண்ணோட மனம் எப்படி வரும்? சிட்டிக்குள்ளே இருக்கிற போலீஸ் குவார்ட்டர்ஸ்ல இந்த வாசனைக்கு வேலையே இல்லையே. அவர் கார் மேட்ருக்கு அடியில் கையை விட்டு மண்ணை எடிக்கிறார். கதை இப்பதான் ஆரம்பிக்குது. சிவகுமார் இங்க சாகல. இது செம்மண் பூமி. சருகுகள் உதிர்ந்து கிடக்கிற ஏதோ ஒரு தோட்டம். அங்கதான் அவர் உயிர் பிரிஞ்சிருக்கு. கொலையாளி புத்திசாலிதான். ஆனா இயற்கையோட வாசனைய அவனால தொடைக்க முடியல. சௌந்தரராஜன் போனை எடுத்து குமரனை அழைக்கிறார். கார் கதவை சாத்திவிட்டு வெளியே நடக்கிறார். முடிவாக, குமரன், சிவகுமாரோட பண்ணை வீட்டுக்கு வண்டியை எடு. அந்த மண்ணோட வாசனை தான் இன்னைக்கு கொலையாளிய அடையாளம் காட்டப் போகுது. அத்தியாயம் 4. இருட்டான அறை. மேஜையில் சிவகுமாரின் விலையுயர்ந்த ஸ்மார்ட் போன். அதன் நீல நிற வெளிச்சம் சௌந்தரராஜனின் முகத்தில் படுகிறது. ஒரு மனுஷன் செத்தாலும் அவன் பயன்படுத்தின போன் சாகிறதில்ல. அவனோட ரகசியங்கள், பயம், துரோகம்னு எல்லாத்தையும் அது பத்திரமா உள்ள வச்சிருக்கோம். ஆனா சிவகுமாரோட போன் ஒரு வெள்ளை காகிதம் மாதிரி இருக்கு. பிரசாந்த் கீபோர்டில் வேகமாக டைப் செய்கிறார். திரையில் எம்டி கால் லாக்ஸ், நோ மெசேஜஸ் என்று சிவப்பாக மின்னுகிறது. கடைசி 24 மணி நேரமா ஒரு ஃபோன் கால் இல்ல, ஒரு மெசேஜ் இல்ல. எல்லாமே துடைத்து அழிக்கப்பட்டிருக்கு. குற்றவாளிக்கு தெரியும், தடயங்களை விட தடயமே இல்லாம இருக்கிறது தான் பெரிய பலம்னு. பிரசாந்த் ஒரு கோப்பை மீட்கிறார். திரையில் ஆடியோ வேவ்ஃபார்ம் தோன்றுகிறது. ஆனா டிஜிட்டல் உலகத்துல எதுவுமே முழுசா அழியறதில்ல. ஒரு சின்ன துகள், ஒரு உடைந்த துண்டு, அது போதும் மொத்த கதையையும் மாத்தி எழுத. ஆடியோ பிளே ஆகிறது. அதிக இரைச்சலுக்கு இடையில் அந்த கரகரப்பான மிரட்டல் குரல் ஒலிக்கிறது. ஆடியோ உடைந்த குரலில், நீ வெளியில சொன்னா உன் குடும்பம். சௌந்தரராஜன் சட்டென நிமிர்ந்து பார்க்கிறார். அவர் கண்களில் ஒரு தெளிவு பிறக்கிறது. கேமரா அவரது கண்கள் மீது எக்ஸ்ட்ரீம் க்ளோஸ்அப் செய்கிறது.
அந்த குரல்ல இருக்கிறது அதிகாரம் இல்ல, பயம். சிவகுமார் கையில ஏதோ ஒரு ரகசியம் இருந்திருக்கு. அது வெளியே தெரிஞ்சா ஒரு சாம்ராஜ்யமே அழியும்னு ஒருத்தன் பயந்திருக்கான். அதான் சைலண்டா ஒரு கொலைய ஹார்ட் அட்டாக்னு முடிக்க பார்த்திருக்கான். ஆடியோவை பிரசாந்த் ஃபில்டர் செய்ய பின்னால் படக் படக் என்ற காற்றாலையின் சத்தம் கேட்கிறது. செம்மண் வாசனை, காய்ந்த சருகுகள். இப்போ இந்த காற்றாலையோட சத்தம். எல்லா கோடுகளும் இப்போ ஒரு புள்ளியில் இணையுது. அந்த புள்ளி இருக்கிறது ஈசிஆர்ல இருக்கிற அந்த தென்னந்தோப்புல தான். சௌந்தரராஜன் தன் துப்பாக்கியை எடுத்து இடுப்பில் சொருகிக் கொண்டு விறுவிறுவென நடக்கிறார். நீ எதையெதையோ அழிக்கணும்னு நினைச்ச, ஆனா காத்துல கலந்த வாசனையையும் பின்னணியில கேட்ட சத்தத்தையும் உன்னால அழிக்க முடியல. நான் வர்றேன். உன் குடும்பத்தை மிரட்டின அதே குரலோட கதைய முடிக்க சௌந்தரராஜன் வர்றேன்.